அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சனி எந்த கட்டத்தில் இருந்தால் அவர் வலிமையான கிரகமாக இருந்து நமக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார். சனி எந்த கட்டத்தில் இருந்தால் சனி என்ன சொல்லலாம்னா மேசத்தில் இருந்தால் அவருக்கு வலிமை, கடகத்தில் இருந்தால் வலிமை, சிம்மத்தில் இருந்தால் வலிமை, துலாத்தில் இருந்தால் வலிமை, மகரத்தில் இருந்தால் வலிமை, கும்பத்தில் இருந்தால் வலிமை. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் என்ன லக்கணமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரில்லியண்டாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. இதில் ஊடால என்ன சொன்னால் கெடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ராகு, கேது, மாந்தி, இவர்கள் தான். இவர்கள் சம்பந்தப்படாமல் இருந்தால் இந்த சனி கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் மேசம், கடகம், சிம்மம், துலாம், மகரம், கும்பம். அப்போ என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 சனி இருந்தால், காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 சனி இருந்தால் லக்கி மேன். காலபுருஷனுடைய 5ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் லக்கி மேன். ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள் சனியால் பெரிய யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபத்தில் சனி இருக்கக்கூடாது, மிதுனத்தில் சனி இருக்கக்கூடாது, கன்னியில் சனி இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் சனி இருக்கக்கூடாது, தனுசில் சனி இருக்கக்கூடாது, மீனத்தில் சனி இருக்கக்கூடாது. எனக்கு தெரிந்து ஒரு ஜாதகத்தில் கன்னியில் சனி நிறையா படிச்சிருக்காங்க, பட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க, வேலை மட்டும் கிடைக்கல. அப்போ அவர்களும் ஏன் என்னுடைய கர்மா என்ன, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு, என்ன பாவம் அப்படிங்கிறத என்ன சொன்னோம். பொதுவாக ஜோதிட சூத்திரத்தில் கர்மா என்று சொல்லக்கூடியது மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் சனி இருந்தால் விசேஷமாக இருக்காது. அவர்கள் போராட்டத்தில் தான் இருப்பார்கள். அப்போ 6 இடங்களில் சனி இருந்தால் வலிமை. அப்போ அந்த வலிமை என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் லக்கணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. லக்கணம் என்பது என்ன சொல்கிறேன்னா முக்கியமானது தான். கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் வலிமையானது. அப்போ ஒரு கிரகம் நமக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு லக்கண ரீதியாக என்ன ஆதிபத்தியம் என்று பார்த்து அதை நன்றாக நாம் டியூனப் பண்ண ஆரம்பித்தோம் என்று சொன்னால், டியூன் பண்ணணும். அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளால் நமக்கு லாபம் இருக்கிறது என்பதை தெரிவது தான் முதல்ல முக்கியம். லாபம் இருக்கிறது என்று தெரிந்தால் என்ன சொல்ல, டியூன் பண்ணிடணும். அதை டியூன் பண்ணி அது சார்ந்த சனி சார்ந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்லணும், அதாவது இது நமக்கு நன்மை செய்யும் என்று தெரியணும். இந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யும். அதற்கு லக்கணம் ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதல்ல. அந்த கிரகம் அந்த இடத்தில் இருந்தால் அது வலிமையானது என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ இந்த காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 சனி இருந்தாலும், சிம்மத்தில் சனி இருந்தாலும், கும்பத்தில் சனி இருந்தாலும் அவர்கள் வலுவானவர்கள். ஆயுள் சார்ந்த விஷயத்தில் வலுவானவர்கள், தொழில் சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு வலிமை இருக்கும்.
சோம்பேறிகளாக இருக்க மாட்டார்கள். சோம்பேறிகளாக இருக்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் என்ன சொன்னாலும் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை இவர்களிடம் இருக்கும். இதை நான் பரீட்சித்து பார்த்துருக்கேன். ஏன்னா இது நம்ம தெரிஞ்சிருச்சு. அவன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா சனி என்ன சொன்னான்னா மகரத்தில் காலையில் 9:15 மணிக்கு கண் கணக்காக வேலைக்கு கிளம்பு. வேலை ஸ்தலத்தில் என்ன சொல்கிறான்னா அவ்வளவு ஜெனுனா எவ்வளோ வேலை இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா சாப்பாடை கூட துச்சம் என மதித்து அந்த வேலையை அவ்வளவு பொறுப்பாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த 6 இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி தொழிலாளர்களை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தொழிலாளர்கள் என்ன சொன்னா கிடைக்கணும். அந்த மாதிரி தொழிலாளர்கள் கிடைச்சாச்சுன்னா நாம் கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸாக நம்ம இருக்கலாம். ஃப்ரீனஸ்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே என்ன சொன்னா சோம்பேறியாக வேலை பார்ப்பானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சனியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது கழுத சோம்பேறி இந்த கழுதையை போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எங்கள் இதில் வேலை வைக்கிறான். சுத்த சோம்பேறி. என்ன பண்ணுறது? அவன் தலையெழுத்து நம்மகிட்ட அவன் இருக்க வேண்டிய விதி இருக்கு. உண்மை அதை என்ன சார் நமக்கு தெரியும். அது நம்மளுடைய கர்மா. அவனுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது என்பது விதி. அவன் அதை வாங்கி சுவைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் அவனுடைய கர்மா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவன் தொழிலில் பாவம் பண்ணுவான்னு சொல்லு. அப்போ என்ன சொன்னா எந்த ஒரு மனுஷனையும் மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் சடி இருந்தால் அவனை வேலைக்கே வச்சுக்கிட்டாரு. காரிய கிறுக்கன்கள் கூலிக்குத்தான் மாரடிப்பான். அவன் கூலிக்குத்தான் மாரடிப்பான். இந்த நாள் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா இந்த 4 கார்னரில் சனி இருக்கிறவன், அதுக்கடுத்து ரிஷபத்திலையும் விருச்சிகத்திலையும் சனி இருக்கிறவனை பாருங்க, அன்ஃபிட். எதுக்கு இப்படி என்ன சார் ஹார்டான வேர்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அனுபவம் தான். என்ன செய்யறது? மனுஷ வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா ஒரு கர்மாவை அழிப்பதற்கு எவ்வளவு தூரத்திற்கு நம்ம வேர்வை தண்ணியை சிந்துகிறோமோ அந்த வேர்வை தண்ணி நாம் சிந்த 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 சிந்தத்தான் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய கர்மா அழிஞ்சு சந்ததிகளுக்கு போய் சேராது. நான் மிச்சம் வச்சுட்டு போனால் என் பையன் அனுபவிக்கணும். அப்பாப்பட்ட கடத்தை யார் அடைக்கிறது? பிள்ளை தான் அடைக்கணும். அதே மாதிரி தான் கர்மா. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் என்ன சொல்கிறான்னா சோவாரிகள். அதான் அவர்களுக்கு அந்த இடத்துல சுகம் இருக்கும், ஆனால் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. என்ன காரணம்? எங்கேயும் போய் வேலை பார்க்க மாட்டான். எங்கேயும் போய் வேலை பார்க்க மாட்டான். இந்த மாதிரி நம்ம சனி இந்த காலபுருஷனுடைய 1, 4, 7, 10 சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கிறவன் என்ன சொன்னான்னா அள்ளி கொடுப்பவனாக இருப்பான். அள்ளி கொடுப்பவனானப்ப என்ன சொன்ன வேலைக்காரனை மதிப்பான். சனி மேசத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் வேலைக்காரர்களை இவர்கள் 100% என்ன சொன்னான்னா மதிப்பார்கள். இது உண்மை. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா சிம்மத்தில் இருந்தாலும் மதிப்பாங்க, கும்பத்தில் இருந்தாலும் மதிப்பாங்க. என்ன காரணம்னா இவர்களுக்கு அந்த வேலைக்காரனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள். அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பது, வேலைக்காரர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த 6 இடத்துல சனி இருக்கிறவன் தான். இவன்கிட்ட போய் நீங்கள் இவன் முதலாளியாக இருக்கணும், நீங்கள் அவன்கிட்ட வேலைக்காரனாக போகணும். உண்மையாகவே நீங்கள் லக்கி மேனாக இருப்பீங்க. இதுதான் உண்மை. அந்த மாதிரி யார் ஒருவருடைய ஜாதகத்தில் இவன் வேலைக்காரன், இவன் சோம்பேறின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
சும்மா எல்லா இடத்துலையும் சனி உட்காந்துட்டா வந்து எல்லா இடத்துலையும் சனி எனக்கு சனி உட்காந்துட்டு எனக்குலாம் சனி உட்காந்துருக்கு. நீங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சனி உட்கார்ந்த இடம் இந்த 6 இடத்தில் உட்கார்ந்தால் சூப்பரானவர்கள். மற்ற 6 இடம் இருக்குது. ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனத்தில் போய் உட்கார்ந்துருந்தாங்க. என்ன சொன்னான்னா வந்து அடுத்தவர்கள் மேல் சவாரி ஏறி அப்படியே தான் இவங்க வாழ்க்கை ஓடும். அப்படித்தான் இருப்பாங்க. இதை நீங்கள் மாற்றிடுவீங்களான்னு டெஃபினட்டாக மாற்ற முடியாது. இதுதான் ஜோதிடத்துடைய ரகசியம். ஜோதிடத்துடைய ரகசியம் ஒரு கிரகம் எங்கே இருந்தால் அவன் வந்து சமத்தன் அப்படிங்கிறது. எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறது தெரிஞ்சாச்சுன்னா அவன் வந்து ஒரு டுபாக்கூராத்தான் இருப்பான். அதில் அந்த மாற்றமே கிடையாது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெண் ஜாதகத்திலே ஆண் ஜாதகத்திலே சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் அவன் வந்து வலையை வச்சு வந்து ஆம்பளை வலையை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் எந்த இடத்தில் இருந்தால் அப்படியே பகட்டெல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும், பகட்டு இருக்கும், பம்மாத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்த்தோம்னா என்ன சொன்னான்னா அப்படியே வந்து என்ன சொல்லான்னா வாழ்க்கையில் உடனே இணைச்சிடலாமான் இருக்கும். ஆனால் இணைச்சி மட்டும் பார்த்தேங்கன்னு வைங்க, என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. இதை ஏன் அனுபவபூர்வமாக சொல்கிறேன்னா, நான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறேன், ஜோதிடத்தை ரசிக்கணும். ஜோதிடத்தை ரசித்தா சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுக்கிரன் ஒரு ஆணுக்கு எந்த இடத்துல இருந்தால் வந்து எப்படி இருப்பான். ஒரு காரியத்தை வந்து என்ன சொன்னாலும் இல்லற வாழ்க்கையை வந்து எவ்வளவு தூரத்திற்கு வெற்றியாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான சூத்திரமே நான் நேற்று சொன்ன விஷயங்கள். ஏன்னா அதை நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்ன பாருங்க. அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் என்ன சொன்ன உங்களுக்கே வந்து கடவுள் நல்லா அமைச்சிருக்க மாட்டார். என்ன சொன்ன கணா வந்து என்ன சொன்னால் நல்ல கணா கண்டாத்தான் நம்ம வந்து பெருசாக பேசுவோம். இப்போ நம்ம தைரியமாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன சொன்னேன், இந்த இடத்துல சனி இருக்கிற வந்து வேலை நல்லா பார்ப்போம். மற்ற இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 4 கார்னரில் சனி இருக்கிறவனும், ரிஷபத்தில் சனி இருக்கிறவனும், விருச்சிகத்தில் சனி இருக்கிறவனும் வேலைக்கு போட்டு பாருங்க, சரி வராது. அவன் பார்க்கின்ற வேலையில் வந்து திருப்தி இருக்காது. அவன் வெற்றி உள்ளவனாக இருக்க மாட்டான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒரு வேலையாள் வந்து உங்கள்கிட்ட வேலை கேட்குறான், உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் வேலை கேட்குறான். சரி வேலைக்கு வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னா எதை வச்சு என்ன சொன்னான்னு நீங்கள் என்ன செய்வீங்க, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம், எத்தனாவது நட்சத்திரத்தை அவனை கல்யாணமாக முடிக்க போகிறோம். கல்யாணம் முடிப்பதற்கு தான் நட்சத்திரம். நீண்ட நாள் வாழ்வதற்கு விவாக சக்கரம் போடணும். ஆனால் வேலைக்காரனை வேலைக்கு வைத்து கொள்வதற்கு இந்த 6 இடத்துல வேலைக்காரனுக்கு சனி இருந்தால் அவன் சூப்பராக வேலை வைப்பான் அப்படிங்கிறது உண்மை. என்ன காரணம்னா இதுதான் உண்மை. இதில் மாற்றமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேணால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 4 ஜாதகம் இருக்குது, இல்லை 3 ஜாதகம் இருக்கும், பொண்டாட்டியோடைய ஜாதகம், உங்கள் ஜாதகம், 2 பிள்ளைகளுடைய ஜாதகம் இருக்குல்ல, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதனால் இதற்கு என்ன தேர்வு, அப்படி என்ன தேர்வு என்ன சொல்லலான்னா வந்து தீர்வு என்பதை வந்து என்ன செய்வது. இதில் சார் எனக்கு வந்து சனி வந்து உட்காரக்கூடாத இடத்துல தான் இருக்குங்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சரியான உத்தியோக அமைப்பில் ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்போ சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, இதுதான் உண்மை. இதுக்கு எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, என்னிடம் ஒருத்தர் 10 வருஷம் மேலே இருக்கார். அவருக்கு சனி வந்து கண்ணியில் பட்டும் படாமல் இருப்பார், தொட்டும் தொடாமல் இருப்பார். ஓகே அப்படி அப்போ வேலை முடிஞ்சிச்சான், ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட். ஆனால் முன்னேறி இருக்கிறையா? இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது கர்மா. இதை அவர்களுக்கு புரிய வைப்பது வந்து ஒரு பெரிய வந்து கஷ்டம்.
இன்னொரு ஜாதகத்தில் வந்து சனி கண்ணியில் என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயம் கணக்காகவே நினச்சிட்டாலே நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு உனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கே வந்து என்னதுன்னா அந்த கர்மாந்திரம் போய் அங்கே உட்காந்ததுனால தான் அந்த கர்மாந்திரத்தை வந்து உன்னால் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மை. அதனால் சனி வந்து உட்காரக்கூடாத இடத்தில் இருந்தால் நீலக்கல் போடணும். இந்த நீலக்கல்லை எங்கே போடணும்? மோதிர விரலில் போடக்கூடாது. அப்போ நீலக்கல்லை ஆள்காட்டி விரலில் போடுங்கள். உங்களுடைய தோஷம், தொழிலில் இருக்கின்ற தோஷம் வந்து குறையும். இந்த 6 இடங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி மாற்றி உட்கார்ந்திருந்தால் அவர்கள் நீலக்கல்லை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வலது கையில் ஆள்காட்டி விரலில் மோதிரத்தை போடுங்கள். போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் தொழிலில் இருக்கின்ற சிரமங்கள், பாதிப்புகள், அதாவது வந்து உங்களுடைய கர்மா வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் வந்து அந்த இடத்துல ஒவ்வாத தன்மை வந்து இருக்கும். ஒவ்வாத தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும். உங்களால் என்ன சொல்கிறான்னா வந்து ஒருத்தன் உங்களை டார்ச்சரும் பண்ணுவான். உங்களால் அங்கே சைன் பண்ணவும் முடியாது. பிரச்சனையாக இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும், இத்தனை இருக்கும். அதனால் நீங்கள் கையில் நீலக்கலர் கல்லை வந்து வலது கை மோதிரவர்களில் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் உங்கள் கையில் வந்து வலது கையில் வந்து நீங்கள் உங்களுக்கு சனி சரி, எனக்கெல்லாம் சனி சரியாக இருக்குது. எனக்கு வந்து தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக என்னுடைய குருநாதர் வந்து இந்த கையில் மோதிரம் இதை போடு சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால போட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழத்தான் செய்யும், என்ன இத்தனை மோதிரம் போட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கத்தான். எல்லாமே காரணமாக தான் போட்டிருக்கோம். எதுவுமே வந்து என்ன சொன்னேன்னா காரணம் இல்லாமல் சும்மா ஒரு இதை மாட்டினாலும் தப்பு. காரணத்தோடு யாருக்கு வந்து என்ன சொன்னாலும் தொழில் நன்றாக சிறப்பாக ஓட வேண்டும், 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீலக்கல்லை வலது கை ஆள்காட்டி விரலில் போடுங்கள். அவர்களுக்கு சனியால் ஏற்பட்டக்கூடிய தோஷங்கள் போகும். வேலைக்காரர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. வேலைக்காரன் வந்து என்ன சொன்ன உங்களை பார்த்து என்ன சொன்ன கொஞ்சம் வந்து இந்த ஆள்கிட்ட ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உங்களை வந்து இது பண்ணிட்டு போக முடியாது, ஒரு டிப்ரெஷன் கொடுத்துட்டு போக முடியாது. இதற்கு இது ஒரு பரிகாரம். ஓகேவா? எனக்கு சனி கும்பத்தில், அதனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா தேவைன்னாலும் வந்து என்ன சொன்னேன்ப்பா எல்லாமே சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி நான் நிறைய ஜாதகங்களை பார்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், சனி இந்தந்த இடத்துல 6 இடத்துல இருந்தால்தான் வலிமையானவர்கள் இவர்களிடம் நம்பி தொழிலை ஒப்படைக்கலாம். இவர்களால் தொழில் விருத்தியாகும், இவர்கள் போன இடங்கள் விருத்தியாகும். மற்ற 6 இடங்கள் உட்கார்ந்தால் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் வேலைக்காரர்களாக கூலி வேலை பார்த்து ஒரு மாத சம்பளத்தில் போய் அடிமை வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளலாம். அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வின் ஒரு அறிவு சார்ந்த விஷயம். ஏற்றுக்கொள்ளுவர்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடந்து சென்று கொண்டே இருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.